ஹலோ, பேங்க் ஆஃப் மண்டே கார்டு. ராமலிங்கம், இன்னும் என் மேல கோபமா தான் இருக்கிய? நீயா? உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் வேண்டாம் தானே? உன் படத்தெல்லாம் கூட நான் கிழிச்சு போட்டேன். இன்னும் ஏன் என்ன துரத்துற? என்ன நிம்மதியா இருக்க கூட ப்ளீஸ். I don't need a cable to communicate. உனக்கு உள்ளேயே ஒலிக்கிற குரலை கேட்கறதுக்கு டெலிபோன் எதுக்கு? இப்போ நான் எதுக்காக உன்னோட பேசுறேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீ என்ன சோதிச்சது போறாதா? இதுவரைக்கும் எந்த பக்தனும் சோதனை இல்லாம சாதனை பண்ணது இல்லப்பா. புறம் போட்டாதான் தங்கம். பக்தி மார்க்கத்துல எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் கடமை தவறாம இயங்கணும். சுரேஷ் போயிட்டா, லக்ஷ்மி என்னை தனியா தவிக்க விட்டு போயிட்டா. உடமையெல்லாம் போனப்புறம் இன்னும் என்னையா கடமை? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் பாரு. ஒரு முக்கியமான விஷயம், சுவாமி சில்கேஸ்வரான்னு ஒரு அயோக்கியம் தான் ஒரு பெரிய பக்திமான்கிற போர்வேல இந்த நாட்டு கலை பொக்கிஷங்கள் எல்லாம் வெளிநாட்டு கடத்திக்கிட்டு இருக்கான். இப்ப கூட சென்னூர் கோயில் இருக்கிற விலை மதிப்பில்லாத மரகத லிங்கத்தை திருட போறான். உங்களே திருட போறாங்களா? சண்டால பாவிங்க. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த மரகத லிங்கத்தை எப்படியாவது காப்பாத்தி நீ எடுத்து வச்சுக்க. அதுக்கு மேல் நடக்க போறவர்களை பத்தி கவலைப்படாத. சுவாமி சில்கேஸ்வரா பேசுகிறேன். நாம் அனுப்பிய சிலைகள் எல்லாம் வந்து சேர்ந்தனவா? மரகத லிங்கமா? ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு வாரத்திற்குள் உங்கள் கையில் அது வந்து சேர்ந்துவிடும். சிஷ்யா, குருவுக்கெல்லாம் குருவான குருவே, என் சிரம் தாழ்ந்த கடவுளின் தூதர் ஜெய் சில்கேஸ்வரா, ஜெய் சில்கேஸ்வரா. அவரின் பிரதம சீடர் ஜெய் காமேஸ்வரா, ஜெய் காமேஸ்வரா. சுவாமிஜிக்கு சில்கேஸ்வரா என்று பெயர் வந்த காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? சிலுக்கு சிஷ்யா, சிலுக்கு அதை விளக்கு. சாதாரணமாக ரிஷி மூலம் நதி மூலம் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் நீங்கள் கேட்டு விட்டீர்கள், சொல்ல வேண்டியது என் கடமை. சுவாமிஜி அவருடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் மிக நெருக்கமான தொடர்புடையது சிலுக்கு. ஆராதனை, அபிஷேகங்கள், சந்தியா காலத்தில் சம்மேளனம். கையேந்தும் ஜெபம். ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி. கானாமிருதம்
भजमनम् காமேஸ்வரம் சில்கேஸ்வரம் ஜலம் பாயும் மணிமண்டபம் ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி गानामृतं कादस्वरं कोलाहलं दिनं भजमनम् அவையோர்களே, இப்போது உங்களிடத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் சுவாமிஜிக்கு பாதகாணிக்கையாக கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஞான மார்க்கத்தில் செல்லும் உங்களுக்கு சுவாமி சில்கேஸ்வராவின் முதல் கட்ட பரிசோதனை. எல்லோரும் கண்ணை இறுக மூடி தியானம் செய்யுங்கள். தன்னை மறந்த நிலையில் இருங்கள். உங்கள் உடலை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாதீர்கள். You should not care for your physical disturbances. சாந்தி சாந்தி. கூட்டத்தில் சாந்தி என்ற பெண் இருந்தால் உடனே சுவாமிஜியிடம் வரவும். மாட்டையா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தியா? முட்டாள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நண்பர்களே, எனது சிஷ்யன் காமேஸ்வரா உங்கள் தியானத்திற்கு வழிகாட்ட வருகிறார். ஞான மார்க்கத்தில் செல்ல உங்கள் உடல், பொருள், ஆவி அத்தனையும் இழக்க வேண்டும். அதை பற்றி கவலையே படாதீர்கள். 2வது வரிசையில 3வது கழுத்து. சரி, அழுத்து. மெல்ல மெல்ல மெல்ல. அதற்கம்பி வேலை முடிந்து விட்டது. வா போகலாம். ஓம் பஜன் நிரஞ்சன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தியான கட்டத்தின் முதல் பரிசோதனை முடிந்து விட்டது. பக்தி மார்க்கத்திலே நாம் வெற்றியடைய வேண்டுமானால் அது சில்கேஸ்வரா மூலம்தான். சாதாரண ஒரு வீட்டை வாங்குவதற்கே நமக்கு புரோக்கர் தேவைப்படுகிறது என்றால், ஞான மார்க்கத்தில் கடவுள் என்ற பேரின்ப வீட்டை வாங்க இவரை விட ஒரு சிறந்த புரோக்கர் இருக்க முடியுமா? இவங்க சொல்றத நம்பாதீங்க. இவனுங்க அயோக்கியனுங்க. நான் சொல்றேன் கேளுங்க சார். கடவுள் பேரால ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. வாங்கயா. ஏயா, யார சந்திக்க யாருக்கு தரகர் வேணும்? லுக், between me and my maker I don't need a broker. அமைதி அமைதி அமைதி. அமைதியாக இருங்கள். அவன் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லட்டும். கண்டிப்பா சொல்றேன். இவன் ஒரு அயோக்கிய. பல கோயில்கள்ல இருந்து பல சிலைகளை திருடி வெளிநாட்டுக்கெல்லாம் கடத்தல் செய்ய பாக்குறான். இதோ இப்ப கூட இந்த மரகத லிங்கத்தை இவங்க 2 பேரும் திருடுறதா தான் இருந்தாங்க. நான் வந்து காப்பாத்திட்டேன். அமைதி அமைதி. மக்களே கேளுங்கள். நான் எடுக்க நினைத்தேனா, இவன் தடுக்க நினைத்தானா? விந்தை மடக்கி விட்டார் குருஜி, மடக்கி விட்டார். தண்டத்தேடியா முண்டம். இந்த மரகத லிங்கத்தை இந்த ஆலயத்திற்கு வழங்கியவரே சுவாமி சில்கேஸ்வராவின் பாட்டனாரான மரக்கால்படி குடுக்கேஸ்வரா தான். அப்படி இருக்க கொடுத்தவன் கல்வனா, இல்லை அதை எடுத்தவன் கல்வனா, இல்லை அதை தடுத்தவன் தான் கல்வனா? சிந்தியுங்கள். ஐயோ, இவங்களா உண்மையான சாமியாருங்க? ஏதோ தெருக்கூத்து நடத்துறவங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இவங்களை நீங்க நம்பாதீங்க. இல்ல நான் சொல்லிட்டது போதும். பொங்கி எழுங்கள்.
நீலகண்டம், சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. நான் திருடுறதுக்காக அந்த கோயில் பக்கமே போலியே. ராமலிங்கம், ஏன்பா இப்படி துடிக்கிற? சாதாரணமா சின்ன தப்பு கூட செய்யாதவன் இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் குத்தம் செய்வியா? உன்னால முடியாது, எனக்கு நன்னா தெரியும். ஏதோ என் மன ஆறுதலுக்காக சொல்றேன். நீலகண்டம், இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டவன் நீ ஒத்தனாவது இருக்கியப்பா. அசடே, உன்னை புரிஞ்சுன்றது நான் மாத்திரம் இல்லப்பா, இன்னொரு ஆத்மாவும் இருக்கு. புரியலையே? உன் ஆத்துக்காரி லட்சுமி தான் சொல்றேன். நீ அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சதும் உன்னை பார்க்க துடிச்சு ஓடி வந்தா. 9 மாசமாச்சே, என் பொண்டாட்டிய வீட்டுல அவளுக்கு துணைக்க வச்சுட்டோம். போலீஸ் பர்மிஷனோட வந்து உன்னை அழிச்சுன்னு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். வாப்பா போலாம், வா.